கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்ன எங்க தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பிஜேபிங்கிற வார்த்தையை எங்கேயாவது சொன்னாரா? என் அண்ணன் புகழேந்திரன் என் அக்கா விஜயதாரணி கட்சியில சேரும்போது விஜய் பாத்தீங்களா? எங்க தலைவர் பாப்போம். நேஷனல் சாங்னு சொல்லப்படக்கூடிய அந்த வந்தே மாதரத்தில் வரக்கூடிய வரிகள் மதத்தை புண்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கு. தாவேக்காவுடைய ஸ்டாண்ட் என்ன? தாவேக்கால இதுக்கு இன்னொரு கருத்து வரலன்னு வேணா வச்சுக்கிறேன். வந்தே மாதரம் குத்தி கேட்டா அதை பத்தி கவலை இல்ல நீங்க சொல்றீங்க. தம்பி வேற ஒரு பதில் சொல்றாரு. ஆளுக்கு ஒண்ணு சொல்றீங்க. இந்த மாதிரி இடையூறு பண்றது இல்ல வச்சுக்காதீங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல அப்படி இல்ல பண்ணக்கூடாது. திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரத்துல இன்னொரு அயோத்தியா மாத்துவோம்னு இந்துத்துவவாதிகள் கொக்கரித்தப்ப தமிழ்நாட்டுல கருத்தே சொல்லாத ஒரே கட்சி தாவேக்கா. ஒரு நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம் எது வரணுன்றது பார்லிமெண்ட் டிசைட் பண்ணுது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பொது உடைமை கட்சிகளுக்கும் செக்குலர் பார்ட்டிக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் என்னன்னா, நீங்கள் நேஷனல் ஆந்தம் நேஷனல் சாங்குங்கிற விஷயத்தை வரிசைப்படுத்தி கொடுக்குறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நேஷனல் சாங்குன்னு சொல்லப்படக்கூடிய அந்த வந்தே மாதரத்தில் வரக்கூடிய வரிகள் மதத்தை புண்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கு. அதை நீக்கிவிட்டு பிற பத்திகளை வைங்க அப்படின்னு சொல்றது திமுகவுடைய ஸ்டாண்ட், செக்குலர் பார்ட்டிகளுடைய ஸ்டாண்ட். இப்போ தாவேக்காவுடைய ஸ்டாண்ட் என்ன? அவ்வளவுதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு ஒரு அரசியல் ஒன்று இருக்குண்ணே. எப்பப்பெல்லாம் ஒரு ப்ராடரா ஒரு பெரிய விஷயம் தேசத்தோட பொருளாதாரத்தையோ வேற ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சிறுபான்மையினர் ஏதோ ஒரு கேள்விக்குறி ஒரு விஷயத்தை கேள்வி ஏற்படுத்துற மாதிரி நடந்து அதை சுத்தியே விவாதங்களை ஏற்படுத்திட்டு அந்த விவாதத்துக்கு எல்லா மதச்சார்பற்ற கட்சிகளும் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பின்முகத்துல வேற ஒன்று நடக்கும். வேற ஏதோ ஒரு திட்டம், வேற ஏதோ ஒரு சட்டம் வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல எங்க ஈல்ட் ஆகிறோம்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இமோஷனலா கனெக்ட் ஆயிரும். ஏன்னா திமுக லெட்டர் ஹெட்ல அவங்களுடைய தலைவர் ஒன்று எழுதி கொடுத்துருக்காரு. என் கேள்வி என்னன்னா, இது போல பிரஸ் ரிப்போர்ட்ஸ், சுற்றறிக்கைகள், கண்டன கடிதங்கள் இது என்ன தீர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குன்றது என்னோட கேள்வி. இந்த மீனவனை சுட்ட போது ஒரு டெக்கோரத்தை கடைபிடிக்கிறதுனால இந்த மாதிரி இடையூறு பண்றது சிறுபான்மையோட மனசு சங்கடப்படுற மாதிரி ஒன்று நடக்கும்னா தாவேக்கா இருந்து போக இருக்காது. தாவேக்கால இதுக்கு இன்னொரு கருத்து வரலன்னு வேணா வச்சுக்கிறேன். FCRN நேத்து நம்ம ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுமா, அந்த ரெசல்யூஷன்ல என்ன பிரச்சனைனா இந்த போன்ற சிறுபான்மையினர் சம்பந்தப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குலாம் பாதிப்பு ஏற்படுமா, வக்ஃபு மாதிரி இதுலயும் அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுமான்னு ஒரு கேள்வி வரும்போது தாவேக்கா அரசு என்ன பண்ணுதுன்னா, எங்ககிட்ட MP இல்ல, நாங்க இன்னும் MP எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணவே இல்லை, அதனால அந்த முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய பவர் வச்சுட்டு நாங்க ஒரு ரெசல்யூஷன் சட்டமன்றத்தில் பாஸ் பண்றோம். திமுக என்ன பண்ணுச்சு, இந்த பில்லை எடுத்துட்டு வந்தது மே மாசம் 25ஆம் தேதி. ஏப்ரல் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல திரும்ப அதை டேபிள் பண்ணி டிஸ்கஷன் போகுது. திமுக நீ பவர்ல இருக்கிறாங்க, MPக்கள் இருக்கிறாங்க. ஆர்டிகல் 174 படி ஒரு செஷனை கூட்டி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்கலாமா? பிகாஸ் ரெசல்யூஷன்ஸ் ஹஸ் கான்ஸ்டிடியூஷனல் பேக்கப். 174 னா என்ன? இப்போ மார்ச் இந்த மார்ச் மாசம் சரி பண்ணி பேசுப்பா. இப்போ இன்டென்ட் ஒண்ணுமே இல்ல, ரெசல்யூஷன் பண்றதுக்கு ஒண்ணுமே ஐடியா இல்ல. ஆனா பிரஸ் ரிலீஸ் மட்டும், அறிக்கைகள் மட்டும் வந்துட்டு இருந்ததுன்னா இது தீர்வான்னு நான் கேக்குறேன். நாங்க இப்ப இது போல ஒரு பிரச்சனை வரும்போது FCRAக்கு ஒரு தீர்வை தாவேக்கா முன்னெடுத்துட்டு வருது. அந்த FCRAக்கு திமுக என்ன தீர்வு எடுத்துருந்துன்னு பாருங்க. தீர்வு இல்ல, பிரஸ் ரிலீஸும் மீடியா நியூஸும் மீடியா ஹைப் மட்டுமே இருக்கு. இது போல எல்லா இடத்துலயுமே ஹைப் மட்டுமே பண்ணிட்டு இருப்போம். இது காவிரி இஷ்யூ எடுத்தா இப்ப கேட்கும்போது சொன்னேன் நானு, 2007 பேசுனீங்களா, 1969 பேசுனீங்களா, அன்னைக்கு இதே பிரச்சனை. தமிழகத்துல ஆட்சியாளர்கள் அமைதியாக போது அங்க கர்நாடகத்துல துணைநிதியில 3 டேம் கட்டிட்டாங்க. அதோட பிரச்சனை அப்போ கேஸ் போட்டு அந்த கேஸை வித்ட்ரா பண்ணிட்டோம். எதுக்கு? அரசியல் காரணங்களுக்காக. அன்னைக்கு காமராஜர் காங்கிரஸ் தோக்கடிக்கிறதுக்காக இந்திரா காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப இது மாதிரி எல்லா நேரத்திலும் அமைதி காத்துட்டு வெறும் பிரஸ் ரிலீஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டு எதுக்கு மாநில ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தா தீருமா? மார்ச் மாசம் நீங்க ஏன் சட்டமன்றத்தை கூட்டி செய்யக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப சூடா இருக்கிற நேரத்திலேயே டீலிமிட்டேஷனுக்காக நாங்கள் தேர்தல் பரப்புரையிலே டீலிமிட்டேஷன் எதிர்த்தது மட்டும் இல்லை, அன்னைக்கு நாங்கள் கருப்பு சட்டை போட்டது மட்டும் இல்லை, களத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே மாவட்ட செயலாளர்கள், தேர்தல் எங்களுக்கு முக்கியம், வாழ்வா சாவாக்கிற பிரச்சனை, எலெக்ஷனில் ஜெயிச்சாகணும். ஆனால் எங்களுடைய தலைவர் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாத்துக்கும் ஃபோனை போட்டு டெல்லிக்கு போய் அந்த டீலிமிட்டேஷன் பில்லுக்கு போய் எதிர்த்து ஓட்டு போட்டு வாங்கன்னு சொன்னோம். நீங்கள் சொல்கிற அந்த FCA சப்ஜெக்ட் சம்பந்தமாக
அசம்பிளியை கூட்ட முடியாத நேரம் காரணம் எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. Correct. அதனால இல்ல, ஒரு ஏத்துக்கிறேன். நிமிஷம் ஒன்று, இப்போ நாடாளுமன்றத்தில் எங்களுடைய நிலைப்பாடு அதை எதிர்த்து தான் இருக்கும். 4 நாட்களுக்கு முன்னாடி சிறுபான்மைய சமுதாயத்தை சேர்ந்த எல்லாம் வந்து எங்க தலைவரை பார்த்து ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இது குறித்து வழக்கே போட்டிருக்கிறோம். என்ன பாயிண்ட் சொன்னா, ஒரு நீங்க பண்றதுல வந்து நான் மாத்துக்கிறது இல்ல, நான் அதை மதிக்காம இல்ல, எனக்கு ஐ ஹேவ் ரிகார்ட்ஸ் ஆன் திஸ். ஆனா அந்த ஒரு மீடியா டெமான்ஸ்ட்ரேஷனை தாண்டி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பேக்கப்போட ரெசல்யூஷன் நாங்க கொண்டு வரோம். we have an intent தான் நான் சொல்றேன். அந்த பேராகிராஃப் பர்టిక్యులர் பேரா வந்தே மாத்திரம் பர்టిక్యులர் பேராகிராஃப் அது ஒரு பர்టిక్యుலர் ரிலீஜியஸை அஃபெண்ட் பண்ணும்போது நாம எதிராக அவ்வளவுதான் விஷயம். AVK பொறுத்த வரைக்கும் பல சிக்கல்களுக்கு வந்து அவங்கள்ட்ட நிலைப்பாடே கிடையாது. வந்து பேசக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் வந்து அவங்க கருத்தை வெளிப்படுத்தாங்களே ஒழிய கட்சி தலைமைக்கு அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு கிடையாது. இப்ப தம்பிக்கிட்ட என்ன கேட்கறோம்னா, AVK அரசுக்கு அது குறித்தான பார்வை என்னன்னு கேட்கிறோம். அறிக்கை கொடுக்கல, எந்த இதையும் சொல்லல. அவர் எப்படி மாற்ற சொல்றாருன்னா, அறிக்கை கொடுத்தா தீர்வு கிடைச்சிருமான்னு கேட்கிறாரு. நாங்க தீர்வு கிடைச்சுன்னு சொல்லல, கட்சியின் நிலைப்பாடு என்ன, ஆட்சி நிலைப்பாடுன்னு கேட்கிறோம். இப்ப கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு மெட்ரோ நிராகரிப்பு செய்யப்பட்டிருக்கு மத்திய அரசு. தாவேக அரசோட நீங்க ஒரு சின்ன குறுக்கீடு, பேரவையில 3 முக்கியமான விஷயங்கள், நீட் கொண்டு வராங்க, FCRA கொண்டு வராங்க, அது எல்லாமே அவங்களோட நிலைப்பாடு தானே. அதெல்லாம் ஏன் எதிர்க்கிறாங்க? தமிழ்நாட்டு நிலைப்பாடு. நீட் ஆதரிச்சு தமிழ்நாட்டு அரசு பண்ண முடியாது. அதிமுக நீட்டை எதுக்குது? ஏன்னா அறிக்கை கொடுத்தா தீர்வு கிடைச்சுமா கேட்கிறாரு. அப்ப ஐயா விஜய் எழுதுற கடிதத்துல தீர்வு கிடைச்சிருமா? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் போடுற தீர்மானத்தை தீர்வு கிடைச்சிருமா? ஒரு கட்சி கருத்தே ஒரு நிலைப்பாடு கொடுத்து கருத்தே சொல்லாம தப்பிக்குதுன்னா இது வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லைங்கிறாரு. திருப்பரன்ற கோயில் விவகாரத்துல திருப்பரன்ற கோயில் விவகாரத்துல இன்னொரு அயோத்தியா மாத்துவோம்னு இந்துத்துவவாதிகள் கொக்கரித்தப்ப தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் வாய் திறக்காம இல்லை, எல்லா கட்சியும் கருத்து சொன்னாங்க. கருத்தே சொல்லாத ஒரே கட்சி தாவேக. அப்ப ஒரு சிக்கல்ல வந்து கருத்தே சொல்ல மாட்டாங்கன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதே போல வந்து இந்த 100 நாள் வேலை திட்டம் முன்பே சொன்னேன், 40 விழுக்காடு நிதிச்சுமையை தமிழ்நாடு அரசு தலையில ஏத்தது, மாநிலங்கள் தலையில ஏத்தது. அது கொடுத்து அரசோட கருத்து என்ன? இப்ப மனோன்மணியம் சுற்றுலா பள்ளியிடத்துல 3வது இடத்துக்கு தமிழ் தாய் வாழ்த்து தள்ளப்படுது. இதுக்கு எங்க அறிக்கை வருதுன்னு பார்த்தா விஜய் கிட்ட அறிக்கை வராது. விஜய் வந்து சொல்ல மாட்டாரு. தாவேகாவோட ஐடி விங் பக்கத்துல அறிக்கை வருது. எதுக்கு? இந்த ஊடகங்கள்ல பேசுறப்ப இதே போல ஒப்பேத்துறதுக்கு. அப்ப சிக்கலுக்கு நிலைப்பாட்டே சொல்லாம காலம் கொடுத்து முடிச்சிருங்க அவங்க பேச. இவர் வந்து மெட்ரோ திட்டத்தை பத்தி சொன்னாரு. அந்த மெட்ரோ திட்டத்தை இதுக்கு முந்தைய ஆட்சி, திமுக ஆட்சி ஒழுங்கான வரைவு திட்டமா கொடுத்திருந்தா இந்நேரம் வந்துட்டு இருக்கோம். அதை செய்ய காணோம். அதை அந்த விட்டு போயிட்டாங்க. ஆனா இப்போ அந்த திட்டத்தை சரி செய்து அதை ஒழுங்குபடுத்தி இந்த தாவேக அரசு மீண்டும் சப்மிட் பண்ணணும். சரி இல்ல திமுக தான காரணம். இதை ஏன் விஜய் சொல்லணும் கேக்குறேன். திமுக தான காரணம். ரெடி ஆயிட்டு இருக்க ஆன பிறகு சொல்லுவாங்க. ஆன பிறகு எந்த தப்பு நடந்துச்சுங்கறத சொல்லுவாங்க. அந்த வந்தே மாதரம் உறுத்து கேட்டா அதை பத்தி கவலை இல்ல நீங்க சொல்றீங்க. தம்பி வேற ஒரு பதில் சொல்றாரு. ஆளுக்கு ஒண்ணு சொல்றீங்க இல்லீங்க. கட்சி தலைவரின் கருத்து அதிகாரம் கருத்து. கட்சி தலைவர் வாயை திறக்கல. பாருங்க உங்களுக்கு எனக்கு சேர்த்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் நான் பாரதி. கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்ன எங்க தலைவர் விஜய் அவர்கள் இப்பொழுது சொல்றோம். இந்த 3 மாசத்துல முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பிஜேபிங்கிற வார்த்தையை எங்கேயாவது சொன்னாரா? எங்க வாழ்க்கைன்னு சொல்லிட்டோமா? கட்சியில கூட கொள்கை மாறுபாடு ஒரு இடத்துல தெருவுல அனாதையா நின்னோம். நாங்க தெருவுல எங்க கட்சியில அடிச்சுக்கிட்டு அனாதையா நின்னோம். ஆனா இங்க ஏன் படத்தை பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா அம்மா முகத்துல விஜய பாக்குறோன்ற ஒரு அன்போட இந்த படத்தை விஜய் பாத்தீங்கன்னு. ஆனா அம்மா முகத்து விஜய் பாத்தீங்க. என் அண்ணன் புகழேந்திரன் என் அக்கா விஜயதாரணி கட்சியில சேரும்போது விஜய் பாத்தீங்களா? நான் அவளோட புதிய தலைச்சி பார்த்தேன். விஜயதாரணி அவர்கள் தாவேகாவில் சேர்ந்தார். எப்படி போய் விஜய் பாத்துறாங்க பார்த்தா ஆனந்த மரியாதை உங்க போச்சேவா சேர்ந்துட்டீங்க. 3 நாள் கழிச்சு போட்டோ நீங்க எடுத்தீங்க. பார்த்த பிறகு தலைவரை பார்ப்போம். அந்த நடைமுறை அறிவாளர் எங்க தலைவரை பார்ப்போம். அது மாதிரி உங்களால பார்க்க முடியல சார்.